வணக்கம். நீங்க ஒரு ஜிஎஸ்டி வரி செலுத்துபவரா? ஒரு பிரச்சனைக்காக வரிய கட்டிட்டீங்க, ஆனா மேல்முறையீடு செய்ய போனா ஜிஎஸ்டி போர்ட்டல் உங்கள தடுக்குதா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. இன்னைக்கு இந்த குழப்பமான பிரச்சனைக்கு இது எப்படி நடக்குது, இதிலிருந்து எப்படி வெளிய வரது, இனிமே இது வராம எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு முழுமையான, ஆழமான தீர்வை பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள இறங்கி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வரித்துறையிடமிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகைய கட்டச் சொல்லிருக்காங்க. சட்ட சிக்கல்களை தவிர்க்க நீங்க அந்த பணத்தையும் கட்டிடுறீங்க. ஆனா அந்த வரி விதிப்புல உங்களுக்கு உடன்பாடே இல்ல. அதை எதிர்த்து சட்டப்படி மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நிலைநாட்ட நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போனா சிஸ்டம் உங்களை உள்ளேயே விட மாட்டேங்குது. பணம் கட்டியும் ஏன் அப்பீல் பண்ண முடியல? இதென்னப்பா இது, புதுசா ஒரு பிரச்சனையா இருக்கே. வாங்க இதோட ஆணிவேர் வரைக்கும் போய் அலசலாம். சரி, இந்த மொத்த பிரச்சனையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேய போறோம். முதல்ல இந்த NIL டிமாண்ட் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத வலைனா என்னன்னு பாப்போம். அடுத்து சிஸ்டத்தோட லாஜிக்குக்கும் நம்மளோட சட்ட உரிமைக்கும் நடுவுல நடக்கிற இந்த விசித்திரமான போராட்டத்தை புரிஞ்சுப்போம். பிறகு ஜிஎஸ்டி நெட்வொர்க் கொடுத்த அதிகாரப்பூர்வ தீர்வை என்னன்னு விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து எப்படி மேல்முறையீடு செய்வதென்றும் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி பிரச்சனையில எதிர்காலத்துல யாருமே சிக்காம இருக்க ஒரு சூப்பரான அண்டர் ப்ரோட்டஸ்ட் ப்ரோட்டிப் பற்றியும் ஆழமாக பார்க்க போறோம். சரிங்க, முதல்ல இந்த பிரச்சனையை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நில் டிமாண்ட் அப்படிங்கிற சிக்கல் எப்படி, ஏன் உருவாகுது? இது ஏதோ சிஸ்டம்ல இருக்கிற சின்ன பக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ்லயே ஒரு தப்பு இருக்கு. அதுதான் பல நேர்மையான வரி கட்டுறவங்கள பாடாய்படுத்துது. பாருங்க, இது நானும் நீங்களும் சொல்ற கதை கிடையாது. ஜிஎஸ்டி போர்ட்டலையே மெயின்டைன் பண்ற ஜிஎஸ்டி நெட்வொர்க், அதாவது GSTN, ஆமாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அறிவுறுத்தலே வெளியிட்டிருக்காங்க. எந்த ஸ்லைடரை நீங்க பாக்குறது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். இதுலேருந்து என்ன தெரியுது? இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் வர பிரச்சனை இல்ல, இந்தியா முழுக்க நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்றாங்க. அதனால தான் அவங்களே இதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி, இந்த குழப்பம் படிப்படியா எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமாங்க? முதல்ல உங்களுக்கு வரித்துறையிடமிருந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ், அதாவது SCN வருது. ஏன் இந்த வரியை உங்க மேல விதிக்க கூடாதுன்னு விளக்கம் கேட்டு வர நோட்டீஸ் இது. ரெண்டாவது, அந்த நோட்டீஸ்ல இருக்கிற வரி, வட்டி அல்லது அபராத தொகைய நீங்க தாமாகவே முன்வந்து DRC 03 ஃபார்ம் மூலமா கட்டிடுறீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. நீங்க பணத்தை கட்டுறீங்க, சரி, ஆனா ஆமா சார், இந்த தப்ப நான் ஒத்துக்கிறேன், இந்த வரி எனக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க எழுத்துப்பூர்வமா எங்கேயுமே சொல்லல. ஆனா அந்த வழக்க விசாரிக்கிற ஆபீசர் என்ன நினைச்சுக்கிறாரு? அடடா, இவரே பணத்தை கட்டிட்டாரே, அப்போ பிரச்சனை சால்வ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கட்டின பணத்தையே ஃபைனல் செட்டில்மெண்டா எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்டர் போட்டுடுறாரு. கடைசியில என்ன ஆகுது? உங்க பேர்ல வர வேண்டிய டிமாண்ட் ஆர்டர்ல பாக்கி தொகை நில், அதாவது 0ன்னு வந்து நிக்குது. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பிரச்சனையோட இதய பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் நம்மளோட சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி போர்ட்டலோட மென்பொருள், அதாவது சிஸ்டம் லாஜிக். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த மல்யுத்தம் தான் நம்மள மாதிரி பல பேரையும் கஷ்டப்படுத்துது. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி DCRனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். DCRனா டிமாண்ட் அண்ட் கலெக்ஷன் ரெஜிஸ்டர். சிம்பிளா சொல்லணும்னா இது ஜிஎஸ்டி போர்ட்டலோட ஒரு டிஜிட்டல் கணக்கு புத்தகம் மாதிரி. ஒரு அதிகாரி உங்க பேர்ல ஒரு டிமாண்ட் ஆர்டர் போட்டா உடனே இந்த கணக்கு புத்தகத்துல உங்க பேர்ல ஒரு டிமாண்ட் ஐடி கிரியேட் ஆகி இவ்ளோ பாக்கின்னு பதிவாகிடும். போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த DCR தான் பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாமே. அதுல என்ன இருக்கோ அதுதான் உண்மை. அதுக்கு மனுஷங்க மாதிரி யோசிக்க தெரியாது. அது ஒரு கோடிங், ஒரு ப்ரோக்ராம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, உங்களுக்கே புரியும் எவ்ளோ பெரிய முரண்பாடுன்னு. இடது பக்கம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். CGST சட்டம் செக்ஷன் 107 ரொம்ப தெளிவா சொல்லுது, எந்த ஒரு வரி விதிப்புக்கு எதிராகவும் அப்பீல் பண்றது உங்களுடைய அடிப்படை சட்ட உரிமைன்னு. நீங்க SCN ஸ்டேஜ்ல பணம் கட்டுறதுனாலேயே அந்த வரியை நீங்க ஒத்துக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. இது சட்டம் சொல்றது. ஆனா இந்த வலது பக்கம் பாருங்க, நம்ம GST போர்ட்டல் என்ன பண்ணுதுன்னு. அதோட கணக்கு புத்தகமான DCRல டிமாண்ட் நில்லுன்னு இருந்தா அது என்ன நினைச்சுக்குது? ஓ, இங்க பாக்கியே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சுபமா முடிஞ்சிடுச்சுன்னு அதான் முடிவு பண்ணிக்குது. விளைவு, நீங்க அப்பீல் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபார்ம் APL 01 ஃபைல் பண்ணவே விடாம உங்களை பிளாக் பண்ணிடுது. பாருங்க, சட்டம் கொடுக்கிற உரிமைய ஒரு சிஸ்டம் லாஜிக் தட்டி பறிக்குது. நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த மெசேஜ் தான் பளிச்சுன்னு வந்து நிக்கும். டிஸ்பியூட்டட் அமௌண்ட் cannot be more than demand amount itself. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
சர்ச்சைக்குரிய தொகை டிமாண்ட் தொகையை விட அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சிஸ்டம் படி டிமாண்ட் தொகை 0. அப்போ நீங்க ₹1 கூட சர்ச்சைக்குரிய தொகையா என்டர் பண்ண முடியாது. இத பாக்கும்போது நமக்கு வடிவேலு கேக்குற மாதிரி தான் கேட்க தோணும். என்ன கொடுமை சரவணன் இது! நம்ம காசியும் கட்டிட்டு நம்ம உரிமையும் கேட்க போனா சிஸ்டம் இப்படி ஒரு பதில சொல்லுதே. சரி, பிரச்சனையோட ஆழத்தை எல்லாம் பார்த்துட்டோம். போதும். இப்போ தீர்வுக்கான நேரம். நல்ல செய்தி என்னன்னா, ஜிஎஸ்டிஎன்னே இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தீர்வு கொடுத்திருக்கு. இந்த சிக்கலான மேட்டர்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சண்டை போர்ட்டலோட கிடையாது. அதுகிட்ட போய் சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது. அது ஒரு மெஷின், ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதுபடிதான் வேலை செய்யும். அதுகிட்ட போய் நம்ம உரிமைய பத்தி பேசி புரிய வைக்க முடியாது. அப்போ என்னதான் வழி? பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே போய் சரி பண்ணணும். அதாவது அந்த தப்பான ஆர்டரையே சரி செய்யணும். வேறே சரி பண்ணிட்டா மரம் தானா சரியாயிடும் இல்லையா? அது மாதிரிதான். சரி, அந்த ஆர்டரை சரி பண்றது எப்படி? கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, அந்த நில் டிமாண்ட் ஆர்டர் போட்டாரே அதே அதிகாரிய போய் பார்க்கணும். ஸ்டெப் 2, அவர்கிட்ட ஒரு ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு திருத்த மனுவை கொடுக்கணும். சிஜிஎஸ்டி சட்டத்துல செக்ஷன் 161 படி ஒரு ஆர்டர்ல வெளிப்படையா ஒரு பிழை இருந்தா அதை திருத்த அந்த அதிகாரிக்கு முழு அதிகாரம் இருக்கு. அந்த மனுவுல நீங்க தெளிவா எழுதணும், ஐயா, நான் பணத்தை கட்டினது உண்மைதான், ஆனா அதுக்காக என் மேல்முறையீடு உரிமைய நான் விட்டு கொடுக்கல. உங்க ஆர்டர்ல டிமாண்ட் நில்னு இருக்கறதால என்னால அப்பீல் பண்ண முடியல. இது என்னோட சட்ட உரிமையை பாவிக்குது. அதனால தயவு செஞ்சு உண்மையான டிமாண்ட் தொகையை இந்த ஆர்டர்ல காட்டி ஒரு திருத்தப்பட்ட ஆர்டரை கொடுங்கன்னு கேட்கணும். ஸ்டெப் 3, உங்க மனுவை ஏத்துக்கிட்டு அவங்க ஆர்டரை திருத்தி சரியான டிமாண்ட் தொகையோட ஒரு புது ஆர்டரை கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கிக்கணும். சூப்பர். இப்போ உங்க கையில திருத்தப்பட்ட ஆர்டர் இருக்கு. அதாவது சரியான டிமாண்ட் தொகையோட ஒரு புது ஆர்டர். பாதி கிணறு தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் என்ன? இப்போதான் நம்ம அசல் வேலையே ஆரம்பிக்குது. வாங்க நம்ம மேல்முறையீட்ட எப்படி வெற்றிகரமா ஃபைல் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஆர்டரை சரி செஞ்ச அடுத்த கடமை, சிஸ்டத்தோட கணக்கு புத்தகமான டிசிஆர்லயும் இந்த சரியான டிமாண்ட் தொகை அப்டேட் ஆயிடும். இப்ப போர்ட்டலுக்கு புரிஞ்சிடும், ஓ, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு சர்ச்சை இருக்குன்னு. இப்போ நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணி பாருங்க. அது உங்களை அப்பீல் ஃபைல் பண்ண சந்தோஷமா அனுமதிக்கும். உடனே நீங்க ஃபார்ம் APL 01 எடுத்து உங்க மேல்முறையீட்டை தாக்கல் செஞ்சிடலாம். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. அப்பீல் பண்றதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த காலக்கெடுவுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணிடணும். இல்லனா இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ஜாக்கிரதை. இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? பிரச்சனை வந்தா எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா வருமுன் காப்பதே சிறந்ததில்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராம எப்படி தடுக்கிறதுன்னு இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோடிப். இத நீங்க சரியா ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி தலைவலியே உங்களுக்கு லைஃப்ல வராது. எதிர்காலத்துல எந்த மாதிரி ஒரு சிக்கலை நீங்க மாட்டிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பணத்தை கட்டுற விதம், the way you make the payment, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன வார்த்தை, ஒரே ஒரு சின்ன வரியை நீங்க கவனமா சேர்த்துட்டா போதும், இந்த முழு பிரச்சனையும் நீங்க ஈஸியா தவிர்க்கலாம். அது என்ன அந்த மேஜிக் வார்த்தை? இதுதான் அந்த மந்திரம். நீங்க எப்போ ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்த பிறகு பணத்தை கட்டினாலும் சரி, அந்த சலான்லயோ இல்ல கூட அனுப்புற லெட்டர்லயோ இந்த தொகை பேட் அண்டர் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு, அதாவது எதிர்ப்பு தெரிவித்து செலுத்தப்பட்டதுன்னு கேபிட்டல் லெட்டர்ல தடிமனா எழுதிருங்க. இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா அதிகாரி அதை தவறா புரிஞ்சிக்கவே மாட்டார். இது ஒரு மாதிரி சிஸ்டத்துக்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி, ஏன்பா நான் பணத்தை கட்டுறேன்னு சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்ல, நான் என் உரிமைக்காக போராடுவேன், அதனால ஆர்டர்ல கரெக்டா டிமாண்ட காட்டு, இல்லனா நான் அப்படியே ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னு வடிவேலு ஸ்டைல்ல சொல்றதுக்கு சமம். சரி, இந்த பேட் அண்டர் ப்ரொடெஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு ஏன் இவ்ளோ பவர்? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, இது ஒரு சட்டப்பூர்வமான ரெக்கார்டை உருவாக்குது. நான் இந்த வரிய முழுசா ஏத்துக்கல, என் எதிர்ப்பை பதிவு செய்யறேன்னு நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க. இது உங்க அப்பீலுக்கு ஒரு பலமான ஃபவுண்டேஷன். 2வது, நீங்க பணம் கட்டினத அதிகாரி சரி கேஸ் முடிஞ்சதுன்னு தவறா எடுத்துக்கிறத இது கம்ப்ளீட்டா தடுக்குது. 3வதா, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க டிமாண்ட் ஆர்டர்ல டிமாண்ட் தொகை 0ன்னு வராம உண்மையான சர்ச்சைக்குரிய தொகை என்னவோ அது கரெக்டா பிரதிபலிக்க இது 100% உறுதி செய்யுது. இதனால அப்பீல் பண்றதுல உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் சிக்கலும் வராது. ஆக இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னா, முதல்ல உங்களுக்கு வர ஒவ்வொரு ஆர்டரையும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணுங்க. 2வது,
ஒருவேளை SCN ஸ்டேஜ்ல பணம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்தா மறக்கவே மறக்காம அண்டர் ப்ரொடெஸ்ட்னு எழுதி செலுத்துங்க. மூணாவதா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவலை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இத உங்கள மாதிரி இருக்கிற உங்க நண்பர்கள், சக பிசினஸ் பண்றவங்க, உங்க ஆடிட்டர், உங்க டாக்ஸ் கன்சல்டன்ட்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன சிஸ்டம் கோளாறுக்காக நம்மளோட சட்ட உரிமையை நாம இழக்கக்கூடாது. இந்த அறிவை பகிர்வதன் மூலம் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற சிக்கலிலிருந்து பலரையும் நம்மால் காப்பாற்ற முடியும். அறிவை பகிர்வோம், உரிமைகளை காப்போம். நன்றி.